கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் இருந்தார். ஆனா கவனிக்கணும், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவன் சந்திப்பதற்கு முன்பாக அவனுக்கு தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிருந்தது. தேவ தரிசனம் அவனுக்கு உண்டாயிருந்தது. தேவன் அவனை எப்படிப்பட்ட நிலைமையில் வைக்க போகிறார் என்கிற சொப்பனத்தை தேவன் அவனுக்கு காண்பித்திருந்தார். அப்போ ஒரு உயர்வை காண்பிக்காமல், ஒரு மேன்மையை காண்பிக்காமல் அவன் ஒரு குழியிலையும் ஒரு போராட்டத்தின் பாதையிலே அவன் கடந்து போகிறான் என்றால் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், அவனுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். என் வாழ்க்கை என்னமா முடியும் என்று தெரியவில்லையே. ஆண்டவர் பாருங்க, எந்த ஒரு நேரத்திலையும் நம்மை என்ன நிலைமையில் கொண்டு போய் வைக்க போகிறார், எந்த உயரத்தில் வைக்க போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதையெல்லாம் முன்கூட்டியே நமக்கு சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் இந்த பாதையினூடாய் கடந்து போகிறார். எதற்கு தெரியுமா? இந்த பாதைகள் வழியாய் நாம் கடந்து போனாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆமேன், என்னுடைய காரியம் சித்தி பெறும், என்னுடைய காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும், என்னுடைய வாழ்வு உயர்வாகத்தான் இருக்கும், என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் எனக்கு சொல்லிவிட்டுதான் இந்த பாதையினூடா என்னை கடந்து போக பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எல்லா நிலைகளிலும் அவன் அடிமையாக இருக்கும் போதும் கர்த்தர் கூட இருந்தார். அவன் தகப்பன் வீட்டில் இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சகோதரர்களால் பகைக்கப்படும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். குழியில் தள்ளப்படும் போதும் கர்த்தர் இருந்தார். விற்று போடப்படும் போதும் கர்த்தர் இருந்தார். அடிமையாக போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் போதும் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். ஆமீன். சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட போதும் கர்த்தர் கூட இருந்தார். ஆமீன். யோசேப்பினுடைய காரியம் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் வேறு எந்த காரியத்தை ஆண்டவர் அங்க சொல்லல, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்? ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நாம் நம்பின மனிதர்கள் நம்ம கூட இல்ல, நம்ம கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் யாரும் நம்ம கூட இல்ல. ஆனா என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், என் காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும், என் காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும். என்னை கர்த்தர் காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. மனிதன் திட்டம் போடலாம், முயற்சி செய்யலாம், ஆனால் இறுதியான முடிவை தேவன் தான் எடுக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை அழிக்கும்படிக்கு, யோசேப்பை பழிக்கும்படிக்கு, யோசேப்பை பரியாசம் பண்ணும்படிக்கு, நிந்திக்கும்படிக்கு, அவனை அவமானப்படுத்தும்படிக்கு மனிதன் என்னெல்லாமோ திட்டம் போட்டான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நீ திட்டம் போடு, ஆனா முடிவு நான் தான் எடுப்பேன். அல்லேலூயா. முடிவு நான் தான் எடுப்பேன். அந்த முடிவை நான் உனக்கு சொல்லலை, என் மகனுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். ஆமென். அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்துதான் இருக்கும். ஆமென். நீ அவனை கூனி குறுக பண்றதுனால அவனுடைய அரிக்கட்டு ஒரு நாளும் குறுகி போகாது. ஏன்னா நான் ஏற்கனவே அவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன், யோசேப்பே உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ என்ன குழியில தள்ளுறதுனால என் அரிக்கட்டு உடஞ்சிடா அப்படி நீ நினைச்சா அது உன்னுடைய முட்டாள்தனம். என் மேல தவறான பழி சுமத்துறதுனால நான் அவமானப்பட்டு தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சா அது உன்னுடைய முட்டாள்தனம். ஏன்னா கர்த்தர் நான் எப்படி இருப்பேன், எங்க இருப்பேன், எந்த சூழ்நிலையில் இருப்பேன்னு 13 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார். ஆமென். சொல்லிட்டு தான், ஆனா இந்த குழியெல்லாம் சொல்லலை, இந்த பழிய சொல்லல, ஆனா எங்க இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென். அதனால இந்த பாதைகள் என்னை ஒரு நாளும் பாதிக்காது. அல்லேலூயா. இந்த பாதைகள் ஒரு நாளும் என்னை பாதிக்காது. ஏ பிசாசே, நீ எதெல்லாம் எனக்கு பாதகம்னு நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு சாதகமாய் மாற்றுகிற தேவன் என் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில எதெல்லாம் அவனை பாதிக்கும், அவனுடைய தரிசனத்தை பாதிக்கும், தேவன் அவனை வைத்திருக்கிற திட்டத்தை பாதிக்கும்னு நினைச்சு சத்துரு நினைச்சு செஞ்சானோ அதை எல்லாவற்றை நீங்கள் உற்று கவனித்தால் அதனால எந்த பாதிப்பும் யோசேப்புக்கு வரவே
இல்லை. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் கால் பதித்து கொண்டு நடந்து முன்னேறி கொண்டே இருந்தான். ஆமென். இந்த 7வது மாதம் நிறைவேறுகிற மாதம். என்ன மாதம்? நிறைவேறுகிற மாதம். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற போகிறது. நீண்ட நாள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தர போகிறார். ஹல்லேலூயா. நீண்ட நாள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தர போகிறார். எந்த காரியத்துக்காக நீண்ட நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த 7வது மாதம் முதல் நாள் கர்த்தருடைய ஊழியனாய் இந்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன், நீண்ட நாள் ஜெபத்திற்கான பதில் இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீண்ட நாள் ஜெபத்துக்கான பதிலை தேவன் தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. சில காரியங்கள் சமாதானத்தோடு முடிவடைய போகிறது. அல்லேலூயா. சில காரியங்கள்ல ஆமென், இது என்னமாய் முடியும் என்கிற குழப்பத்தோடு வந்திருப்பீங்கன்னா அதுல ஒரு சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவள் கேட்க கடவள். நீங்கள் நினைக்கிற அந்த காரியத்துல ஆமென், முடிவு சமாதானமாய் இருக்கும். ஆமென். முடிவு சமாதானமாய் இருக்கும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காரிய சித்தி அடையும் போது அதுக்கான அடையாளங்கள். இதுதான் அதுக்கான அடையாளங்கள் தான். ஆமாம், ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு உலகத்தில் பார்த்தா நிறைய காரியங்கள் அடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காரிய சித்தியாய் மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருக்கிறதற்கான அடையாளம் தடைப்பட்டவைகள். ஆமேன். அந்த தடைகள் மாற ஆரம்பிக்கும். ஜெபங்களுக்கு பதில் வர ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. சில காரியங்கள் சமாதானமாய் முடியும். அல்லேலூயா. சில இவங்கள்ட்ட போய் பேசலான்னு இருக்கிறோம் பாஸ்டர், இவங்கள்ட்ட பேசினா என்ன நினைப்பாங்க, என்ன எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படி ஒருவேளை இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்கிறார், யூ கோ இன் பீஸ். ஆமென். சமாதானத்தோடு போ, காரியம் சமாதானமாய் இருக்கும். அல்லேலூயா. காரியம் சமாதானமாய் இருக்கும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென்.